ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம், கிளைசிமிக் இண்டெக்ஸை வச்சு நான் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஆனால் எவ்வளவு உணவுகள் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு, காலையில் எவ்வளோ சாப்பிடணும், மதியானம் எவ்வளோ சாப்பிடணும், இரவு எவ்வளோ சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் அப்படி நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்மளுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும், நம்மளுக்கு சத்துள்ளதாகவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியதாகவும் இல்லைனா அட்லீஸ்ட் ஏற்றாமல் இருந்தாலே போதும். ஸோ எவ்வளோ உணவுகள் ஒரு நாளைக்கு சாப்பிடணும், அது எப்படி நம்ம கணக்கிடலாம், கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் கார்த்திகேயன். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ சர்க்கரை நோயாளிகள் எப்படி ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உலகம் முழுக்க 2 ஃபேமஸான மெத்தட் இருக்குது. ஒன்று பிளேட் மெத்தட், இன்னொன்று கார்ப் கவுண்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 மெத்தட் இருக்குது, பிளேட் மெத்தட், கார்ப் கவுண்டிங் மெத்தட். ஸோ இந்த பிளேட் மெத்தட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா ஈஸி, நம்ம எளிதாக இதை புரிஞ்சுக்க முடியும், எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத எளிதாக நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் கார்ப் கவுண்டிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேட் மெத்தட் முடிச்சுட்டு நம்ம இதுக்கு வருவோம். ஸோ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க ஏன் நான் பிளேட் மெத்தட் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளேட் மெத்தடில் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கணும். இந்த பிளேட்டோட குறுக்கு விட்டளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 இன்ச் இருக்கணும். உங்களால் வீடியோவில் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ 9 இன்ச்சு குறுக்கு விட்டளவு உள்ள ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 9 இன்ச் அகல உள்ள பிளேட் தான் நீங்கள் ரெகுலராக சாப்பிடக்கூடிய ஒரு பிளேட்டாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த பிளேட்டை வச்சு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கான மெயின் பார்ட்டு நம்ம வீடியோவில். ஸோ இந்த பிளேட் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு வச்சுக்கிட்டோம்னா, அப்புறம் இந்த வட்டத்தை நான் 3ஆக பிரிக்க போகிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் இந்த வட்டத்துக்குள்ளார எந்த பாகத்தில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளோட மெயின் வீடியோ. இப்போ முதல்ல இந்த பாகத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த பாகத்தில் நம்ம தட்டில் இருக்க வேண்டிய உணவுகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாவுச்சத்து உள்ள பொருட்கள், கிரெயின்ஸ், அப்புறம் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ். இன்னும் விளக்கமாக சொல்லணும்னா சாதம், சப்பாத்தி, சிறுதானியங்கள், எல்லா அரிசி சாதமும், கவுனி அரிசி, மட்டை அரிசி அப்படின்ட்டு நிறைய அரிசி வகைகளை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் கேட்டீங்க போன வாட்டி. சிகப்பு அரிசி, ராகி கஞ்சி போன்ற எல்லா தானிய வகைகளும் இந்த பார்ட்டுக்குள்ளே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ச்சி வெஜிடபிள், அதாவது வெஜிடபிள்ஸ், காய்கறியிலையும் மாவுச்சத்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ள காய்கறிகள் வட்டத்தோட இந்த பார்ட்டுக்குள்ளே தான் வரும். அதாவது உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ இங்கே தான் வரும். பட்டாணி, சோளம், சக்கரவள்ளி கிழங்கு, கேரட்டு, சீமப்பூசணி, மரவள்ளிக்கிழங்கு, பீட்ரூட்டு. ஸோ ஆக இந்த மாதிரி மாவுச்சத்து நிறைந்த ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்லாம் வட்டத்தோட இந்த பகுதியில் வரும். அது மட்டும் இல்லாமல் மில்க்கு, ஒரு கிளாஸ் மில்க்குமே வட்டத்தோட இந்த பகுதியில் தான் வரும். இது மட்டும் இல்லாமல் எல்லா ஃப்ரூட்ஸும், தயிர், அதுவுமே வட்டத்தோட இந்த பக்கம் தான் வரும். ஸோ ஃப்ரூட்ஸ்னால் என்னென்ன ஃப்ரூட்ஸு இங்கே இருக்க ஃப்ரூட்ஸு, ஆப்பிள், மாம்பழம், மாதுளை, கொய்யா, வாழை, பப்பாளி, நெல்லிக்காய், திராட்சை, ப்ளம்ஸு, ஆரஞ்சு எல்லாமே இங்கே தான் வரும். நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய 2 காய் தர்பூசணியும் பலாப்பழமும் மட்டும்தான். தர்பூசணியும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஆனால் பலாப்பழத்தில் சர்க்கரை அளவு மிக மிக அதிகம், அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நான் இங்கே காமிச்ச இத்தனை ஐட்டங்களும் இந்த வட்டத்தோட நம்ம தட்டில் இந்த பகுதியில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அளவு இதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே, ரைட்டுங்க. இப்போ ஒரு பகுதி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த 2வது பகுதிக்கு வருவோம். இந்த இடம் ஃபுல்லாக நம்ம ஒரு விஷயத்தை வச்சு சாப்பிடலாம். அது என்னன்னு இப்போ பார்ப்போம். இப்போ முதல் பாகத்தில் காய்கறிகள் பற்றி நான் சொன்னேன். ஸோ இதெல்லாமே ஸ்டார்ச்சி வெஜிடபிள், அதாவது ஸ்டார்ச் உள்ள, மாவுச்சத்து உள்ள காய்கறிகள். ஆனால் இந்த பக்கம் இந்த 2வது பாகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மாவுச்சத்து இல்லாத காய்கறிகள். ஸோ இந்த காய்கறிகளில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல கீரை வகைகள்,
ஸோ எல்லா கீரை வகைகளும் இங்கே தான் வரும். வெள்ளரி, காலிஃப்ளவர், கத்திரிக்காய், முள்ளங்கி, முட்டைக்கோஸ், வெண்டைக்காய், பாவக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம், ப்ராக்கோலி, மஷ்ரூம், பூசணிக்காய், பேபிகார்ன். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கார்ன் வந்து ஸ்டார்ச்சி வெஜிடபிளில் வரும், சோளம். பேபிகார்ன் வந்து நான் ஸ்டார்ச்சியில் வரும். ஆக இது எல்லாமே வந்து எங்கே வரணும்? உங்கள் தட்டோட இந்த பாகத்தில் வரணும். ஸோ இந்த காய்கறிகள்லாம் நீங்கள் வந்து பச்சையாக சேலட் போட்டு சாப்பிடுவீங்களோ, பொரியல் போட்டு சாப்பிடுவீங்களோ, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. பட் உங்கள் பிளேட்டோட இந்த பகுதி முழுக்க வந்து இந்த காய்கறிகள் தான் இருக்கணுமே தவிர சாதம் வந்து இந்த பக்கம் இருக்கணும். காய்கறிகள், கீரைகள் தான் இந்த இடத்துல இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் மாவுச்சத்து உள்ள ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ், நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள் ரெண்டு காய்கறிகளுமே நம்ம உடம்புக்கு வந்து நல்லது தான். ஏன்னா வந்து அதில் வைட்டமின் சத்து, மினரல் சத்து, கூடவே வந்து ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து வந்து அதிகமாகவே வெஜிடபிள்ஸில் இருக்கும். என்ன ஒரே டிஃப்ரென்ஸ்னால் இந்த மாவு சத்து இருக்கிறதுனால அது நம்ம கம்மியாக எடுத்துக்கிறோம், ஆனால் மாவு சத்து இல்லாத காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிறோம். சரி, ரைட்டுங்க. முக்கால்வாசி விஷயங்களை வந்து இந்த முதல் பாகத்துலேயும் ரெண்டாவது பாகத்துலேயும் சொல்லியாச்சு. இங்கே என்ன மூணாவது பாகம் இருக்குது, இங்கே என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பல பேர் உணவில் சேர்த்துக்க மறக்கிற விஷயம் வந்து புரதச்சத்து. கண்டிப்பாக புரோட்டீன்கிறது நம்ம உடம்புக்கு மிக மிக அவசியம். நம்ம ஒரு பேலன்ஸ் பண்ணி ஒரு உணவை சாப்பிடணும்னா கண்டிப்பாக அந்த உணவில் வந்து புரோட்டீன் இல்லாமல் சாப்பிடவே கூடாது. ஸோ இந்த ஏரியாவில் வந்து புரோட்டீன் இருக்கணும். ஸோ என்னென்ன ப்ரோட்டீன்ஸ்? ஸோ இந்த மூணாவது ஏரியாவில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ்? இப்போ இங்கே வந்து சிக்கன், வேக வைத்த சிக்கன், அதாவது பொரித்த சிக்கன் இல்லை, வேக வைத்த சிக்கன் சாப்பிடலாம். இல்லைனா வேக வைத்த பாயில் பண்ண முட்டை சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம். ஸோ இந்த சிக்கன், முட்டை, மீன் போன்றவையெல்லாம் வந்து புரோட்டீனோட நல்ல நான் வெஜிடேரியன் சோர்சஸ் அங்கேருந்து கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் தால், பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே நல்ல புரோட்டீன் இருக்குது. நட்ஸு, பாதாம், பிஸ்தா போன்ற நட்ஸ் வகைகள்லையும் அருமையான புரோட்டீன் சத்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈவன் கிரவுண்ட்நட், நிலக்கடலையில் கூட நல்ல ஒரு புரோட்டீன் சத்து இருக்குது. ஸோ இப்போ நான்வெஜ் புரோட்டீனுக்கும் வெஜ் புரோட்டீனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. கண்டிப்பாக அனிமல் புரோட்டீன் வந்து நல்ல புரோட்டீன் தான். பட் அதே சமயம் புரோட்டீன் வேல்யூ வந்து வெஜிடேரியன் உணவுகள்லையும் ரொம்ப குறைச்சல்னு சொல்ல முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 100 கிராம் சிக்கனில் 22 கிராம் புரோட்டீன் இருக்குது. 100 கிராம் ஃபிஷ்ஷில் 24 கிராம் புரோட்டீன் இருக்குது. நிலக்கடலையில் 100 கிராம் நிலக்கடலையில் 23 கிராம் புரோட்டீன் இருக்குது. பாதாம் பிஸ்தா வகைகள்லையும் 100 கிராம் பாதாம் பிஸ்தாவுக்கு 23 கிராம் இருக்குது. இது எல்லாத்தோட அதிகமாக பருப்பு வகைகளில் வந்து 24.5 கிராம் புரோட்டீன் இருக்குது 100 கிராம் பருப்புக்கு. ஸோ புரோட்டீனோட அளவு பொறுத்த வரைக்கும் ஈவன் வெஜிடேரியன் சோர்சஸ் பருப்பு வகைகளில் நல்ல புரோட்டீன் சத்து இருக்குது. அதனால் நீங்கள் சாம்பாராக வச்சு சாப்பிட்றது ஒரு ப்ரோட்டீன் தான். ஸோ சாம்பாரில் பருப்பு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு முட்டை அல்லது சிக்கன் இதையும் நம்ம வாரத்தில் 2 அல்லது 3 நாள் சேர்த்துக்கிட்டோம்னா உண்மையிலேயே நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ்டான டயட் கிடைக்கும். ஸோ அடுத்த சில பொதுவான விஷயங்கள் என்னென்னா, உப்பு நம்ம உணவில் நார்மலாகவே குறைச்சிடணும். அதே மாதிரி டீ, காஃபி பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. டீ, காஃபி வந்து தாராளமாக காலையில், ஈவினிங் 2 வாட்டி டீயோ காஃபியோ சாப்பிடலாம். ஸோ அதே சமயம் சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டா தான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சர்க்கரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் சரி, ப்ரௌன் சுகராக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சர்க்கரையில் இருக்கக்கூடிய சுக்ரோஸோ இல்லை டைரக்ட் குளுக்கோஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம உடம்புல வந்து சல்லுன்னு சர்க்கரை அளவை ஏற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அதனால் டைரக்ட் சுக்ரோஸ், டைரக்ட் சர்க்கரை எல்லா விதத்துலையுமே அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதே மாதிரி ரீஃபைண்டு பொருட்கள் எல்லாமே முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். ரீஃபைண்டு சுகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேக்கரியில் கிடைக்கக்கூடிய கேக்கு, அப்புறம் ஸ்வீட்ஸு, லட்டு, குலாப் ஜாமுன் போன்ற எல்லா ஸ்வீட் ஐட்டங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்கும் கூட கரெக்டான அளவில் நம்ம தண்ணி ஒரு நாளைக்கு 3 to 4 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறத இப்போ வெய்ய காலம் ஆரம்பித்ததுனால
தண்ணீர் அளவை முடிஞ்ச அளவு இந்தியாவிலலாம் 3 to 4 லிட்டர் பர் டே அப்படிங்கிற அளவில் நம்ம குடிக்கணும். இந்தியாவில் குளிர்காலம்னா 2 to 3 லிட்டர் பர் டே அப்படிங்கிற அளவில் நம்ம தண்ணி குடிக்கலாம். ஆனால் இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த உணவு ஃபுல்லாகவே இது எல்லாரும் எவ்வளோ சாப்பிடணும், அந்த பிளேட்டில் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுக்கு வந்து ஒரு கணக்கு இருக்குது. நம்ம உடம்புக்கு எவ்வளவு கலோரி தேவை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதன்படி இந்த தட்டில் நம்ம அதற்குரிய உணவுகளை வச்சு நம்ம டெய்லி சாப்பிட முடியும். காலையிலையோ மதியானமோ நைட்டோ இந்த பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணுற இந்த 9 இன்ச் அகலமுள்ள இந்த பிளேட்டை யூஸ் பண்ணி சாப்பிட்றோன்னா அதில் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எதை வச்சு தீர்மானிக்கிறோன்னா உங்களுக்கு எவ்வளோ கலோரி தேவை அப்படிங்கிறத வச்சு தீர்மானிக்கிறோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கலோரி தேவைங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு எவ்வளவு கலோரி தேவை அப்படிங்கிறத கணக்கிட நான் வந்து உங்களோட ஏஜ் என்னன்னு கேட்குறேன். உங்களோட செக்ஸ், நீங்கள் ஆணா பெண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். அடுத்து உங்களோட ஹைட் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். உங்களோட வெயிட் என்ன அப்படிங்கிறது தெரியணும். உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்னங்கிறது எனக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ உங்களோட வயது வந்து ஒரு 40 வயசு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன் அப்படிங்கிற இது வச்சுக்குவோம். அப்புறம் உங்களோட ஹைட் வந்து 168 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்குது. சென்டிமீட்டரில் நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லைன்னா 5 feet 7 inches அப்படிங்கிற அளவு வரும், 168 சென்டிமீட்டர். அப்புறம் உங்களோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் உங்கள் வெயிட் வந்து ஒரு 87 கிலோகிராம் இருக்குது அப்படின்னா, அப்புறம் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துக்கும் குறைவாக ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் செய்பவரா, வாக்கிங்கோ ஜாகிங்கோ போபவரா, இல்லை அரை மணி நேரத்துக்கும் மேலாக வேலை செய்பவரா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் போன்ற விஷயங்களை செய்பவரா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கலோரி தேவை அப்படிங்கிறத வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி தேவை அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கனாவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக வந்து இந்த கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய ஷெட்யூலே மாற்றி ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கோடு சேர்ந்து எவ்ரி 1 hour ஒன்ஸ் எப்போவுமே நான் இந்த கமெண்ட் செக்ஷன் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். 1 hour ஒன்ஸ் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவு. அதனால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஸோ இந்த எடையுள்ள இந்த ஹைட் உள்ள மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரி தேவை அப்படின்னு கேட்டால் 200 கலோரி தேவை. ஸோ எப்படி இந்த 2200 கலோரி அப்படிங்கிறது வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை தான் வந்து நான் போட்டு உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து இதை ஒரு 3ஆக பிரிச்சுக்கணும். 2200 டிவைடட் பை 3 அப்படிங்கிற அளவில் போட்டிங்கன்னா ரஃப்லி ஒரு 700 கலோரி அப்படிங்கிற அளவில் வரும். இது வந்து 3ஆக மட்டும் பிரிக்கக்கூடாது. இதில் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், நடுவில் டீ காஃபி குடிக்கிறோம், எல்லாத்தோட கலோரியும் சேர்த்து 2200 அப்படிங்கிற அளவில் வரணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட சர்க்கரை அளவு மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு அதிகமாக எடுத்தோம்னா சர்க்கரை அளவு கூட ஆரம்பிச்சிடும். இதுக்கு கம்மியாக எடுத்தோம்னா சர்க்கரை அளவு குறையும், எடையும் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் பழமொழி கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பொருந்தாது. ஒவ்வொருத்தரோட பாடியும் வேறு, ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்ஸும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஹியூமன் பயாலஜி நம்ம ஆண்டவனால் படைக்கப்பட்ட இந்த பாடியில் இது மாதிரி தான் எல்லாமே எல்லாருக்குமே நடக்கும். இவ்வளோ தான் தேவை, எக்ஸாக்டாக இவ்வளோ தான் தேவை அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. அது வந்து வேரியேஷன் இருக்க தான் செய்யும், இண்டிவிஜுவல் வேரியேஷன். அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில். கூடி சீக்கிரம் நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லாமல் இருக்கிற இன்னொரு விஷயம் கார்பு கவுண்டிங் சொன்னேன், கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன். ஸோ இந்த கார்பு கவுண்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. இந்த கார்பு கவுண்டிங் பண்ணோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு உணவுகள் எல்லாத்தோட கலோரியும் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும், நம்மளோட கலோரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது ஈஸி தான், நான் சொல்லிடுவேன். பட் உணவுகள் எல்லாமே எவ்வளோங்கிற கலோரி நீங்கள் லிஸ்ட் போட்டு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உணவுகளை வெயிட் போட்டு பார்க்கக்கூடிய ஃபுட் வெயிங் மிஷின் இருக்குது. இப்போ ஆர்டினரி வெயிங் மிஷினில் வந்து உங்களுடைய எடையை பார்க்கலாம். ஆனால் ஃபுட்டு வந்து பொதுவாக கிராம் கணக்கில்
கணக்கில் தான் இருக்கும். அதனால் அதுக்குன்னு ஸ்பெஷல் வெயிட் மிஷின்லாம் இருக்குது, சின்னதாக இருக்கும். இந்த ஃபுட் வெயிங் மிஷின் யூஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கணக்கு போட்டு இவ்வளோ கலோரி இது வருது, அதனால் நான் இவ்வளோ சாப்பிடணும் அப்படின்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்றது தான் கார்பு கவுண்டிங். இதில் வந்து கார்போஹைட்ரேட்டு பொதுவாக இந்த மெத்தடில் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்போஹைட்ரேட் இப்போ 1800 கலோரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதில் வந்து ஒரு 800 கலோரி அல்லது 900 கலோரி, அதாவது 50% வந்து கார்பு இருக்கிற மாதிரி இந்த மெத்தடில் வேறு சொல்கிறாங்க. இதுவுமே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இவ்வளோ 50% அளவுக்கு மாவுச்சத்து கொடுத்தோம்னா சர்க்கரை அளவு ஏறவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இது வந்து ஸோ இந்த கார்பு கவுண்டிங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயமா படலை. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கவுண்ட் பண்ணி கலோரி கவுண்ட் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணவே முடியாது. இதே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது ஒரு ரஃப்பான மெத்தட் தான். பட் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் இதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிட்டீங்க, கரெக்டாக இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை ஃபாலோ பண்ணுறீங்க, அது உங்களுக்கு ஒத்தும் போகுது அப்படின்னா தாராளமாக இதை ஈஸியாக நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். இது அந்த உணவுகள் லிஸ்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதை வச்சு நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களோட உணவு பழக்க வழக்கங்களை அதுக்கேற்றாப்புல மாற்றிக்க முடியும். உங்கள் வாரம் வாங்கக்கூடிய மளிகையிலையும் வந்து நான் காமிச்ச காய்கறிகளை வச்சு இந்தந்த காய்கறிகள் இவ்வளோ அதிகமாக வாங்கிக்கணும், இந்த காய்கறிகள்லாம் கம்மியாக வாங்கிக்கணும், எவ்வளோ அரிசி வாங்குகிறோம் எவ்வளோ கோதுமை வாங்குகிறோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கணக்கு போட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு பேர் மீல் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த பிளேட் மெத்தடை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். பட் நிறைய சொல்லாமலும் இருக்கலாம், நிறைய விடுபட்டு போயிருக்கலாம். ஸோ அதெல்லாமே நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்க தான் எனக்கும் நாலேஜ் டெவலப் ஆகும், உங்களுக்கும் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.